வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் அதே மாதிரி சாம்பார் ரசத்தோடலாம் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சைட் டிஷ் முட்டை ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை நாங்கள் இன்றைக்கி குஸ்கோவோட வச்சு சாப்பிட்ருக்குறோம். இது செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். நல்ல காரமாக ரோஸ்ட் ஆகி சாப்பிட்றப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முட்டை ரோஸ்ட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டையை நான் வேக வச்சு எடுத்து அதை தோல் உரித்து எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். இதுக்கு அதிகமாக ஆயில் ஊட்டிங்க அப்படின்னா நம்மள ரோஸ்ட்டுக்கு நம்ம மசாலாம் பிரிஞ்சுட்டு வரணும். அதனால் 1 டேபிள் ஸ்பூனை கண்டிப்பாக போதுமான அளவு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு அதை மீடியம் தீயிலே வச்சுட்டு கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிற அளவுக்கு ப்ரௌன் கலராக ஆகணும். அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வதக்கிறப்ப நம்ம ரோஸ்டோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளையும் சேர்த்துட்டு மீடியம் தீயிலே வச்சு இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கு 2 நிமிஷத்துலேயே நம்ம இப்போ வேக வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா எல்லா பகுதியும் மசாலா ஒட்டிக்கிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இதில் அதிகமாக எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக மசால் பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நசுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி பவுடர் இருந்துச்சுன்னா பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ரோஸ்ட்டு எல்லா சைடும் மசாலாலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு கருகாது மசாலாஸ்லாம். கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான அதுவும் டேஸ்டியாக இருக்கிற மாதிரியான முட்டை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்துடலாம். பசங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.